ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்கீம்ஸ் அண்ட் மிஷன்ஸ். ஸோ ஸ்கீம்ஸுடைய முதல் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து கோல்டு இம்போர்ட், ஸோ கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கோல்டை அந்த கோல்டை அந்த கோல்டை வந்து 100 கிலோவுக்கு மேலே வாங்குற அப்படின்னா வந்து உனக்கு டியூட்டி டியூட்டி ஃப்ரீ அப்படின்ற ஒரு கோல்டு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் என்னன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வாட் இஸ் அட்வான்ஸ் அத்தாரைசேஷன் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இதோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அத்தாரைஸ் டியூட்டி ஃப்ரீ அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி உள்நாட்டில் அதை ஒரு பொருளாக தயாரித்து வெளிநாட்டில் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ரா மெட்டீரியல் வருது. ஸோ இங்கே வேலைவாய்ப்பு, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது. அதனால அப்படி வாங்கக்கூடிய ரா மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணி தானே இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு டியூட்டி ஃப்ரீ கிடையாது, அதாவது டாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ என்னென்ன இம்போர்ட்ஸ் இங்கே ரா மெட்டீரியல் இருக்கலாமே, ஒரு ரா மெட்டீரியல் ஒரு காட்டனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மெட்டல் பார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேப்ரிக் ரோல்ஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்மீடியேட்டட் குட்ஸ் ஏதாவது ஒன்று வந்து ஸோ இப்போ ஒரு வீல் வருது அப்படின்னா அதை காராக மேனுஃபேக்சர் பண்ணுறது, இல்லை பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் ஏதோ ஒரு ஃபியூவல் வாங்குது அப்படின்னா அதை வந்து மேனுஃபேக்சரிங் பொருளாக மாற்றுறப்போ இதற்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வராது. ஸோ இது வந்து ஃபினிஷ் குட் ஆகுது. ஸோ இந்த கீ கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த என்டையர் ஸ்கீமே. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு வாங்கி செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து இது கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா காம்படிட்டிவ்னஸ். சரி, இப்போ வந்து ஒரு காஸ்மெட்டிக் பொருள் இருக்குது, அந்த காஸ்மெட்டிக்கு தேவையான கெமிக்கல்ஸை வந்து ஃபாரின்லேருந்து வாங்கி நம்ம ஒரு காஸ்மெட்டிக் பொருளாக செய்கிறோம். அப்படி பண்ணும் பொழுது ஃபாரின் பிராண்ட் இருக்கும், லோக்கல் பிராண்ட் இருக்கும், இன்னும் காம்படிஷனுக்கு மல்டிபிள் பிராண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். என்னடா மீம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மியூட்டில் போட்டாச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, ஸோ கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 15% அந்த பொருளை மாற்றிருக்கணும், இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இது வந்து மேனுஃபேக்சர் அண்ட் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸ்போர்ட், எங்கே ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. டீம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்ளை டு டொமஸ்டிக் பவர் பிளான்ட் ஆர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு பொருளை வாங்குறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஃபாரினில் செஞ்சு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, இங்கே வந்து அதை சப்ளைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதில்ல, ஈவன் நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து டீம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஆனுவல் ரெக்யர்மெண்ட், ஸோ கண்டினியூஸாக ஒரு ஃபேக்ட்ரி ஆப்ரேஷனில் இருக்கிறதுக்காக ரா மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா வந்து இப்போ யுரேனியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்குறோம் அப்படின்னா அது வந்து இந்த ஆனுவல் ரெக்யர்மெண்ட் அத்தாரைசேஷனுக்கு கீழே வருது. ஸோ இது 3 டைப். அடுத்து வந்து இதோட பெனிஃபிட்ஸ் ஆப்வியஸ்லி வந்து நிறைய பொருட்கள் வரும்பொழுது ப்ரைஸ் அப்படின்றது குறையும், வால்யூம் அப்படின்றது ஏறும், மக்களுக்கு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது போகலாம். ஓகேவா? ஸோ இதோட கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஸோ ஆடிட் அப்படின்றது இதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்ஸோட ஆப்ளிகேஷன் டெட்லைன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து சம் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த அட்வான்ஸ் அத்தாரைசேஷன் ஸ்கீமை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன். சரி, இப்போ அதே தான். இப்போ வந்து ஒரு கோல்டை நம்ம ரா மெட்டீரியலாக வாங்குகிறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில சிப்செட்ஸ்க்கு வந்து கோல்டு அவுட்லைன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன தேவை? கோல்டு அப்படின்றது தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்களுக்கு 100 கிலோ வரைக்கும் உனக்கு டியூட்டி ஃப்ரீ. அதை தாண்டி 100 கிலோவை தாண்டி நீ கோல்டு வாங்குற அப்படின்னா உனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, உனக்கு நாங்கள் டேக்ஸ் அப்படின்றத போடுவோம் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் இன்டிமேட் பண்ணியிருக்கு. ஒய்? பிகாஸ் ஆஃப் நிறைய கோல்டு வாங்கணும் அப்படின்னா யூஎஸில் இருக்க US டாலர்ஸுடைய கோல்டு ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றது குறையும். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து US டாலர்ஸுடைய கோல்டு ரிசர்வ் வந்து குறையும் பொழுது இந்தியன் ருபீஸ் ரொம்ப வீக் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது யாருனால கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்களால கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போது உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோல்டு வேணும், இதே உனக்கு டியூட்டி ஃப்ரீயும் கொடுக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும். என்ன அப்படின்னா நீ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்க, சரி ஒரு சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்து உண்மையிலே அந்த கோல்டுக்கான தேவை அப்படின்றது இருக்குது, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உனக்கு நான் டியூட்டி ஃப்ரீயும் கொடுக்குறேன்.
ஆனா, அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த ரூல்ஸ்ல நீ போட்ட கான்ட்ராக்ட் படி 50%க்கு மேல நீ உன்னுடைய எக்ஸ்போர்ட்ட பண்ணியிருந்தா, மிச்சம் இருக்க 50%க்கான அந்த கோல்டு தேவைக்கான விஷயத்த நான் அலோவ் பண்றேன். அப்படி இல்ல அப்படின்னா, உனக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ கிடையாது அப்படின்றதையுமே வந்து இதுல ஆட் ஆனா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் அப்படின்றது அவ்வளோதான். இந்த ஸ்கீம் அப்படின்றது அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி யூ ஆல் கெட் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுதானே? என்னடா என்ன முக்குனாலும் 8 நிமிஷம்